கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நாம் இந்த மண்ணில் பிறக்கிற அந்த நாள் எவ்வளவு முக்கியமோ அது போல மரிக்கிற அந்த நாளும் அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய தேசத்தில் ஒரு வழக்கம் உண்டு. யாராவது மரிக்கும் தருவாயில் இருப்பார்களே ஆனால், அதுவும் முதியவர்கள், தாய் அல்லது தகப்பன், பாட்டி, தாத்தா போன்ற வயது சென்றவர்கள் மரிக்கும் தருவாயில் இருப்பார்களே ஆனால், அவர்களிடத்தில் நாம் போய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது வழக்கம். அவர்களிடத்தில் போய் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வது வழக்கம். முக்கியமாக அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஆசைப்பட்டு போவதை நாம் பார்த்திருக்கிறோம். இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேச ஆசைப்படுகிற ஒரு காரியம். உங்களுக்கும் எனக்கும் மிகவும் பிரயோஜனமான ஒரு காரியம். என்ன அப்படி இருக்கும்? அப்படி என்ன மிகவும் பிரயோஜனமாக இருக்க போகிறது என்று யோசிக்கிறீங்களா? நாம் எல்லாருமே இந்த பூமியில் பிறந்து விட்டோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வயதை எட்டி இருக்கிறோம். எப்படிதான் நாம் பாடுபட்டாலும் ஒரு நாள் மரணம் கட்டாயம் வந்தே தீரும். ஒரு நாள் மரணம் கட்டாயம் வந்தே தீரும். அந்த மரணத்தை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்பதுதான் இந்த என்னுடைய கேள்வி. இப்பதாப்ப நம்ம வாழையே தொடங்கி இருக்கலாம், அதுக்குள்ள நீங்க சாவை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்க வேண்டாம். மிக மிக முக்கியமான செய்தி தான் இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் வசனம் 26 முதல் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாய் இருந்தான். அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். எப்ரோனிலே 7 வருஷம், எருசலேமிலே 33 வருஷம் ராஜாவாய் இருந்தான். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். அன்பானவர்களே, நல்ல முதிர் வயதில் வருகிற ஒரு மரணத்தை குறித்துதான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். மரண படுக்கையில் இருக்கிறவர்கள் கொடுக்கிற ஆலோசனையும் சரி, கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் சரி நாம் அங்கீகரித்துக் கொள்வோம் இல்லையா? அப்படி பார்த்தால் நல்ல முதிர் வயதில் மரணம் அடைந்த அருமையான தாவீது ராஜாவை குறித்துதான் நாம் தியானிக்க இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் சிறு வயதில் கர்த்தரே தெய்வம் என்று அறிந்திருந்தார். கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுத்திருந்தார். கர்த்தர் அவரை தெரிந்தெடுத்திருந்தார். அவரும் இந்த பூமியில் கர்த்தரை குறித்து தெளிவாக அறிந்திருந்தார். சரி, எப்ரோன்ல 7 வருஷம், எருசலேமில 33 வருஷம் அரசாளும்படியாக அவருக்கு அவ்வளவு பெரிய கிருபை கிடைத்திருக்கிறது என்றால், அது மாத்திரமல்ல, நல்ல தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், மகிமை. தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், மகிமை, இந்த மூன்றையும் ஒரு மனிதன் பெற்றிருக்கிறான் என்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட நற்குணங்களை கொண்டிருக்க வேண்டும்? அவருடைய நற்குணங்கள் என்ன? எல்லாருக்குமே ஒரு ஆசை என்ன தெரியுமா? தீர்க்காயுசா இருக்கணும் தான். பாதி வயதுல யாராவது
செத்து போகணும்னு நினைப்போமா? கர்த்தரும் அதை நினைக்க மாட்டார். அவருக்கும் நம்ம பாதி வயதுல மறிக்கணுங்கிற ஆசையே கிடையாது. தானியம் எப்படி விளைந்து தன்னுடைய அம்பராத்திலே சேர்க்கப்படுகிறதோ அதே போலதான் நாமும் முதிர் வயதில் மறித்து தேவனுடைய சமூகத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் நியாய தீர்ப்பு. அதுதான் நியதி. நாம் பாதி வயதில் மறித்து போவதற்காக அல்ல. அப்படி என்றால் இந்த தாவீதுக்கு தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், மகிமை, இதை அத்தனையும் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுத்து நல்ல முதிர் வயதிலே மரணம் அடையும்படியாக செய்திருக்கிறார் என்றால் அவரிடத்திலே அப்படி என்ன குணாதிசயங்கள் காணப்பட்டது? பிரியமானவர்களே, நாம் அதை கட்டாயம் பார்க்க வேண்டும். முதலாவதாக 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நாத்தான்வேல் தீர்க்கதரிசி தாவீது ராஜாவினிடத்தில் போய் நீ செய்தது பாவம் என்று சொல்லும் பொழுது அவர் அதை ஒத்துக்கொண்டார். ஆம், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் செய்வது பாவம் என்று சொல்லி யாராவது சுட்டி காட்டுவார்களே, ஆனால் அதை நாம் ஒற்றுக்கொள்கிறோமா? ஆமா, நான் பாவம் செய்தேன் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோமா? அல்லது அந்த பாவத்துக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோமா? இந்த பாவம் தானே, இதை நான் இந்த சமயத்துலதான் செய்தேன், இந்த பாவம் தானே, இது இந்த சூழ்நிலையில நான் செய்ய வேண்டியதா போயிட்டு, இந்த பாவம் தானே அப்படின்னு நம்ம பாவத்துக்கு ஏதாவது ஒரு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? அல்லது தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்ன கர்த்தருடைய இரக்கத்துக்கு நாம் காத்திருக்கிறோமா? அவருடைய தண்டனையை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? அவருடைய இரக்கத்துக்கு முடிவே கிடையாது. அன்பானவர்களே, அந்த தாவீது ராஜாவின் இடத்துல இருந்த ஒரு நற்குணம், அவர் பாவத்தை சுட்டி காட்டும் பொழுது அதை ஒத்துக்கொண்டார். ஆம், என்னிடத்தில் இந்த பாவம் இருக்கிறது, நான் இதை தேவனுக்கு விரோதமாக செய்து விட்டேன் என்று சொல்லி ஒத்துக்கொண்டார். அதை ஒத்துக்கொண்டது நிமித்தமாக அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்குரிய தண்டனை அவர் பெற்றார், இல்லைன்னு சொல்ல முடியாது, தண்டிக்கப்பட்டார். ஆனால் அவர் அதற்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார். பிற்பாடு அந்த பாவத்தை அவர் எட்டி கூட பார்க்கல. அதுதான் இங்க முக்கியம். நாம் பாவம் செய்கிறோம், பாவத்தை அறிக்கை செய்கிறோம், திரும்பவும் அதே பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் தன்னை தாழ்த்தி உண்மையாய் தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து அவர் அறிக்கை செய்து, ஆவியானவரே, என் பாவத்து நிமித்தம் என்னை விட்டு நீங்க போயிடாதீங்கன்னு சொல்லி சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லி. அன்பானவர்களே, நாமும் பாவம் என்று தெரிந்த பிறகு அதை விட்டு விலக வேண்டும். அதை தொடர்ந்து போய்கொண்டிருக்க கூடாது. எது பாவம், எது நல்லது, எது கெட்டது என்று எல்லாமே நமக்கு தெரியும். ஆனாலும் அதை விட்டுவிட நமக்கு மனம் இல்லை. அதில் இருக்கிற சந்தோஷத்தை விட்டுவிட நமக்கு மனம் இல்லை. திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்து தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவரிடத்திலே காணப்பட்ட ஒரு காரியம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் செய்த தவறை எனக்கு மன்னிக்கிறார், நான் இனி அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன், எந்த பாவத்தையுமே நான் செய்ய மாட்டேன், தேவனை துக்கப்படுத்துகிற எந்த ஒரு பாவமும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளிடத்தில் அவர் விசாரித்தார்.
அவர் விசாரிக்காம எதையுமே செய்ததில்லை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எடுத்து பாருங்கள். அவர் விசாரிக்கிறதை பாருங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்க. அவரு எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் விசாரிப்பார், தீர்க்க தரிசிகளிடத்தில் விசாரிப்பார். நான் இதை செய்யட்டுமா வேண்டாமா, கர்த்தருக்கு பிரியந்தானா இல்லையா என்று சொல்லி அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆகிய 4 வசனங்களை எடுத்து பாருங்க. எதை செய்வதற்கு முன்பாக அவர் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் விசாரித்து உத்தரவு கிடைத்த பிறகுதான் செய்தார். ஆனா நம்மள எடுத்துக்கிடுங்க, நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யறோம், எதையாவது ஒண்ணு செய்து விடுகிறோம், எதையாவது ஒண்ணு செய்திடுறோம், இதை செய்யறோம் அதை செய்யறோம், எதையாவது ஒண்ணு செஞ்சிடறோம். செய்துட்டு என்ன தெரியுமா நம்ம நினைக்கிறோம், கர்த்தாவே நான் இப்போ ஒரு காரியத்தை எடுத்திருக்கேன், இந்த காரியத்துல எனக்கு வெற்றி வேணும். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக விசாரித்து இதை நான் செய்யட்டுமா வேண்டாமா, இது எனக்கு வெற்றி வருமா வராதா, இது கர்த்தருக்கு பிரியமா இல்லையா என்று கேட்கறதுக்கு பதிலாக நாமளா ஒரு தொழிலை தொடங்கிக்கிறது, நாமளா ஒரு படிப்பை போய் படிக்க போய்கிறது, நாமளா ஒரு திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறது, நாமளா ஏதாவது ஒரு இடத்துல போய் நின்னுக்கிறது, எதையாவது நம்ம இஷ்டத்துக்கு செய்துட்டு கர்த்தர் எனக்கு துணையா இருக்கணும். அதுல வர போன் பண்றது யாருக்கு, அவருடைய ஊழியக்காரர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு போன் பண்றது. நான் இப்படி ஒரு காரியத்தை செய்துட்டு இருக்கேன், கர்த்தர் எனக்கு இதுல தோல்வியை தந்துட்டு இருக்கிறாரு, இப்படி எதுக்கு, எனக்கு தோல்வி வரவே கூடாது, எனக்காக ஜெபிங்க சிஸ்டர், எனக்காக ஜெபிங்க பிரதர். ஏன் சரி, தாவீது எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? சவுல் ராஜா கிட்ட இருந்த அசுத்த ஆவியே இவர் பாடும்போது ஓடிச்சு. கோலியாத்தையே கொன்றவர். அவர் நினைச்சிருந்தா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் எதுக்கு போய் இன்னொருத்தர்கிட்ட போய் ஐடியா கேட்கணும், நான் எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும், நானே கர்த்தர்கிட்ட இருக்கனே. அவர் அப்படி நினைச்சாரா? இன்றைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஜெபத்துல தாங்கி கொண்டிருக்கிறீங்க. நான் ஒரு ஊழியக்காரி, என்கிட்டதான் எல்லாரும் ஜெபிக்க வரணும், நான் எப்படி போய் அடுத்தவங்க கிட்ட ஜெபிக்க போலாம், நான் எப்படி போய் அந்த ஊழியக்காரங்கிட்ட ஆலோசனை கேட்கலாம். ஒருத்தர் அப்படிதான், ஒரு பெரிய பிரபலமான ஒரு ஊழியக்காரர், மிகுந்த பேரும் புகழும் அவருக்கு வர ஆரம்பித்தது. அவர் ஒரு டிவி சேனலை ஆரம்பித்து டிவி ஊழியமும் செய்ய ஆரம்பித்தார். யாருடைய அட்வைஸும் அவர் கேட்கவில்லை. அநேகர் வந்து அவரோடு பேசினார்கள். ஐயா, இந்த ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கவில்லை, எங்களுக்கு நன்றாக தெரியும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமே வேறு, நீங்க ஒரு இடத்துல இருக்கிறவர் அல்ல, பல தேசங்களுக்கு செல்லணும், அநேகருக்கு நீர் ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா, உங்களுடைய வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா என்று சொல்லி அவர்கள் சொன்னாங்க. ஆனா அவர் கேட்டாரா? கேட்கவே இல்லை. அவர் இஷ்டத்துக்கு ஆரம்பித்தார் ஒரு டிவி ஊழியத்தை. அதிலே உட்கார்ந்து இருப்பார், 24 மணி நேரமும் டிவியிலேயே தான் இருப்பார், அவர் அதிலேயே பேசிக்கிட்டே இருப்பார். மற்றவர்களோடு பேச 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 கர்த்தரோடு பேச வேண்டிய நேரமும் குறைஞ்சு போச்சு, அவருடைய ஊழியத்துல காணப்பட்ட அபிஷேகம் வல்லமையும் குறைஞ்சு போச்சு. எல்லாமே முடிவுக்கு வந்தது. ஆலோசனை இல்லாததினால் சீர்கெட்டு போனவர்கள் அநேகர். ஆலோசனை முக்கியம், ஆலோசனை கேட்கணும். நான் இதை செய்ய போறேன், இதை செய்யட்டுமா, எனக்கு இந்த இது செய்யணும்னு ஆசையா இருக்குது, நான் செய்யட்டுமா வேண்டாமா, ஆலோசனை கேட்கணும். அவர் கேட்டார். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, தன்னுடைய நண்பனாகிய யோனத்தானின் நிமித்தமாக மேவிபோசேத்துக்கு நல்லது செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய நண்பன் அவருடைய தகப்பனாரால் எவ்வளவோ வேதனை இந்த தாவீதுக்கு வந்திருந்தாலும் அந்த நண்பருக்கு கொடுத்த வாக்கை அவர் மீறவே இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் உங்க நண்பர்களை உங்க கூட வச்சிருக்கிறீங்க? உங்க நண்பர்கள் யார்? உங்க ஃப்ரெண்டு யாரு? உங்க ஃப்ரெண்டு யாரு சொல்லுங்க பார்க்கலாம். இருக்காங்களா? உங்க பக்கத்துல இருக்காங்களா? உங்க தொடர்புல இருக்காங்களா? உங்க ஐக்கியத்துல இருக்காங்களா?
நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்க ஃப்ரெண்ட் எங்க இருக்காங்க? ஒருவேளை உங்க ஃப்ரெண்டு மரிச்சிருந்தா அவங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்துட்டு இருக்கிறீங்க? தாவீது விசாரிக்கிறார். ஏன்பா, யோனத்தான் குடும்பத்துல யாராவது மீதி இருக்கிறாங்களா? ஆமா இருக்கிறாங்க ஐயா, கூட்டிட்டு வாங்கப்பா. என்னப்பா, அவருக்கு ஒரு மகன் இருக்குது, 2 காலும் உடமான ஒரு மகன். அப்படியா? என்னுடைய தகப்பனார் சவுல் நிமித்தமாக அவருடைய நிலங்கள் எல்லாமே உனக்கு நான் தாரேன்பா. என் பந்தியில நித்தமும் நீ அப்பம் பூசி பாப்பா. மேபி போசேத்து மறிக்கும் வரைக்கும் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற மாதிரிதான் அது. அன்பானவர்களே, நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகு உங்கள் நண்பர்களையோ அல்லது நண்பர்களின் பிள்ளைகளையோ மறந்து போக கூடாது. அவர்களை நினைத்தருள வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். இன்னைக்கு அநேகர் வருத்தப்பட்டு இருக்கீங்க. என் ஃப்ரெண்டு நல்ல நிலைமையில இருக்கான், என் ஃப்ரெண்டு நல்ல நிலைமையில இருக்கா, ஆனா எனக்கு எந்த லாபமும் இல்லை. அவங்க நல்ல போஸ்டிங்ல இருக்கிறாங்க, ஆனா எனக்கு எந்த லாபமும் இல்லை. அந்த போஸ்டிங் வச்சு என் பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம், ஆனா அவளுக்கு மனசு இல்லை, ஆனா அவனுக்கு மனசு இல்லை. எத்தனை பேர் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஆனா இந்த தாவீது ராஜாவோட கேரக்டர்ல அது இல்லவே இல்லை. தேடி புடிச்சு அவன் சமூகத்துக்கு கொண்டு வந்தான், கடைசி வரைக்கும் போஷிக்கப்பட்டான். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, ஒரு நல்ல அறிவுரையை தன்னுடைய மகனுக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவர் சொன்ன அந்த அறிவுரைகள் நமக்கும் கூட நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். தன்னுடைய மகனோடு அடிக்கடி பேசுகிறார். ஏன் தெரியுமா? தனக்கு பின்பு இஸ்ரவேலை அரசாள போகிறது அவன்தான் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அவர்தான் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தையும் கட்டப் போகிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய மகனுக்கு ஒரு அழகான அறிவுரையை அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன அறிவுரை தெரியுமா? நீ தேவனை அறிந்து கொள், நீ தேவனை அறிந்து கொள், உத்தம இருதயத்தோடு அவரை சேவிக்க வேண்டும். உத்தம இருதயத்தோடு நீ அவரை சேவிக்க வேண்டும். உற்சாக மனதோடு நீ அவரை சேவிக்க வேண்டும். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை நீங்க கவனிச்சு கேட்பீங்களா, அவ்வளவு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்கு உண்டாகும். அவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை அவர் அந்த மகனுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீ கர்த்தரை ஏனோ தானோ என்று பின்பற்ற கூடாது. பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நீ அவரை தேடுனா அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுட்டீனா அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அத ஒரு எச்சரிப்பாவே சொன்னார். இப்பொழுது எச்சரிக்கையாயிரு. ஏன் தெரியுமா? நீ கர்த்தருக்காக, என் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட போகிற மகனே. அது மாத்திரம் இல்ல, தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி 20ஆம் வசனம், நீ பலன் கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி. தைரியப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார்.
கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவரை உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளிடத்துல என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோம்? என்ன சொல்லி கொண்டிருக்கோம்? என்ன அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம பிள்ளைகளுக்கு? நல்லா படிங்க, நல்லா கலெக்டர் ஆகுங்க, நல்ல டாக்டர் ஆகுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க ஒரு வார்த்தை எச்சரிப்பாக அவர் சொல்றாரு, நீ கர்த்தரை தேடுனா அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுட்டீனா அவர் என்றைக்கும் உன்னை கைவிட்டுவார். அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இதை கற்றுக் கொடுத்து அவர் எச்சரிப்பாகவே கற்றுக் கொடுக்கிறார், எச்சரிக்கிறாரு. நீ இதை செய்யலன்னா பார்த்து அவர் ஒண்ணு விட்டுருவார், அவர் ஒண்ணு விட்டு போயிருவார். நீ கர்த்தரோட இருந்தா கர்த்தர் உன் கூடயே இருப்பார். இவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை பேசுறாரு பாருங்க. அது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட போகிறாய் நீ என்று சொல்லி தைரியம் கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார். அன்பானவர்களே, கடைசியாக அவர் செய்தது என்ன தெரியுமா? தன்னுடைய குமாரனாகி சாலமோன் இளைஞனாய் இருக்கிறான் என்று அறிந்து தன்னுடைய சகல ஜனங்களையும் கூப்பிட்டு, மூப்பரையும் பெரியவர்களையும் வரவழைத்து அவர்களிடத்தில் ஒரு அட்வைஸ் கொடுக்கறத நம்ம பாக்குறோம். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் குமாரனாகிய சாலமோன் இள வயதுள்ளவனும் இளைஞனுமாயிருக்கிறான், நீங்கள் எல்லாரும் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, அவர் அவரிடத்தில் உள்ளதையும் கொடுத்து விட்டு அவரால் முடிந்த வரைக்கும் தேவனுடைய ஆலய கட்டுமான பணிக்காக எல்லாவற்றையும் சபகரித்து வைத்தேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக, அவருடைய கட்டுமான பணிக்காக நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்மிடத்தில் இருக்கிறதையும் கொடுக்கணும், இன்னும் மற்றவர்களிடத்திலிருந்து வாங்கியும் வைத்திருக்கணும். அவர் அப்படியே ஒப்படைச்சிட்டு போனார் சாலமோன் கிட்ட. நீ தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட போகிறாய். என் அன்பு மகனே, நீ பயப்படாத. உன்னுடைய சொல் கேட்கும்படிதான் இங்க இருக்கிற பிரபுக்கள் இருக்கிறார்கள், இங்க இருக்கிற அதிகாரிகள் இருக்கிறார்கள், இங்க இருக்கிற தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், இங்க இருக்கிற பெரியவர்கள் இருக்கிறார்கள். உன் சொல்லை மீறி ஒருவரும் செய்ய போறதில்லை. என் அன்பு மகனே, நீ கர்த்தருக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். மிக அருமையான ஒரு வார்த்தை. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்கட்டும், டாக்டர் ஆகட்டும், கலெக்டர் ஆகட்டும், நல்ல ஒரு நிலைக்கு வரட்டும். ரொம்ப சந்தோஷம். அவர்களிடத்தில் நீங்க சொல்லி வளர்க்க வேண்டியது எச்சரிப்பின் சத்தம். நீ கர்த்தரோடு இருக்கியா, கர்த்தர் உன் கூட இருப்பாரு. அவரை நீ விட்டுட்டீனா அவர் என்றைக்கும் உன்னை விட்டுருவாரு. நீ பலன் கொண்டு தைரியமா இருந்து காரியத்தை நடத்தி, இந்த காரியம் எல்லாம் நடந்து முடிக்கும் வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பாருன்னு சொன்னார். அன்புக்குரியவர்களே, தாவீதின் இடத்துல காணப்பட்ட நற்குணங்கள் நம்ம கிட்ட இருக்கான்னு பார்ப்போம். நம் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களா இருக்கிறோமா என்று பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்மை இன்றைக்கு அந்த கேள்வியை கேட்கிறார். நம் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டோமா? அதுதான் முக்கியம். கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த பாவத்தில் இருந்து விடுபட்டு வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, எது செய்தாலும் கர்த்தரிடத்திலே விசாரித்து நாம் செய்ய வேண்டும். நான் இப்படி ஒரு கடை வைக்க போறேன், இப்படி ஒரு வேலைக்கு போறேன், இப்படி ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன், கர்த்தாவே இது உமக்கு பிரியந்தானா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கேட்டு அவருக்கு பிரியமானதை நாம் செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு ஒண்ணு செஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது. சரிங்களா? அது மாத்திரமல்ல, நம்முடைய நண்பர்கள், நமக்கு உதவி செய்த நண்பர்கள், அவர்களை மறந்துடக்கூடாது. அவர்களுடைய பிள்ளைகளை நாம் மறந்து போய் விடவே கூடாது. எனக்கு என்ன வந்துச்சு, அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நான் செய்யணும்னு எனக்கு என்ன வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நாம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நான் நல்லா இருக்கிறேன்,
சரியா? நான் கஷ்டப்பட்டேன்னா அது வேற. நான் நல்லா இருக்கிறேன். என் ஃப்ரெண்டோட பிள்ளை இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, என்னால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? நான் உதவி செய்யணும். ஓடி போய் உதவி செய்யுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யுங்க. உங்க ஃப்ரெண்டோட பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார், அதை விரும்புகிறார். அது மாத்திரம் இல்ல, மற்றவர்களிடத்துல இருந்து ஆலயத்தை கட்டுமான பணிக்காக எல்லாவற்றையும் அவர் சேமித்து வைத்தார். எல்லாத்தையும் சேமித்து வச்சுதான் அவருடைய மகனுடைய கையில அந்த பொறுப்பை ஒப்பு கொடுத்தார். சும்மா கொடுத்துட்டு வரல. சரியா? நாம் இன்றைக்கு தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். ஆவியானவரே, எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாங்கப்பா. நானும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், நானும் அப்படி வாழணும் என்று சொல்லி நம்ம கேட்க போறோம். தாவீத போல நல்ல தீர்காயுசுல நான் மரிக்கணும்பா. தாவீத போல நான் இருக்கணும்பா. அவரை போல பரிசுத்தமா உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற மகனா நான் வாழணும்ப்பான்னு சொல்லி கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இன்னைக்கு என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி. தாவீதுக்கு கொடுத்த நல்ல தீர்காயுசுக்காக நன்றி, ஐஸ்வர்யத்துக்காக, மகிமைக்காக நன்றி தகப்பனே. அதுபோல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் இருக்க எங்களுக்கு கற்றுத்தந்ததுக்காக நன்றி அப்பா. இன்றைக்கும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தாங்கப்பா. ஐஸ்வர்யம், கனம், மகிமையினால் எங்களை முடிசூட்டுங்க தகப்பனே. எங்கள் பாவத்தை விட்டு விட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம்ப்பா. எதை செய்வதற்கு முன்பாக உடைய பிள்ளைகளிடத்துல கேட்டு செய்ய எங்களுக்கு பலன் தாங்கப்பா. எங்களிடத்துல காணப்படுகிற பெருமைகளை அகற்றி போடுங்கப்பா. எங்களுக்கு இறங்குங்கப்பா. குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. வீடு கட்டப்பட முடியவில்லையே என்று ஜெபித்து கொண்டிருக்காங்க. வியாபார தோல்வி ஆயிட்டே என்று ஜெபித்து கொண்டிருக்காங்க. கடன் பிரச்சனையில் இருக்கிறேனே என்று ஜெபித்து கொண்டிருக்காங்க. வியாதியில் இருக்கிறேனே என்று அலறி கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும் தீர்காயுசை கட்டளையிடுவீராக. ஐஸ்வர்யமும் மகிமையும் அவர்களுக்கு உண்டாவதாக. இன்று முதல் ஆசீர்வாதமாயிருக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, அநேகர் என்னிடத்துல தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீர்கள். இன்னும் பெற்றுக்கொள்ளுங்கள். கீழ்கண்ட இந்த போன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தொடர்ந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன். அல்லேலூயா.